வணக்கம் ரோவலே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து சீரியஸான ஒரு வீடியோ இல்லை, கொஞ்சம் ஃபன்னியாக கதைப்பை கொண்டு பார்க்குறேன். குறைக்காமல் ஒரு சில விஷயங்களை வடிவாக அவதானிச்சு பாருங்க. நான் வந்து நானே தனியாக எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவு தான் நான் வீடியோ போடுறேன். நான் இன்றைக்கு கொஞ்சம் மினக்கெட்டு வீடியோ போட போகிறேன் பாருங்க. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது சரியாக இருக்குமென்று நம்புகிறேன். வீடியோவை தட்டாமல் பாருங்க. உண்மையிலேயே இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயம் நான் ஓப்பனாக நல்ல ஒரு விஷயமாக கதைக்க போகிறேன். அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ போடுறேன், நீங்கள் வடிவாக பாருங்க. இதில் என்னத்துக்கு அந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால், அர்ஜுனா அண்ணாவை பற்றி வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், மரியாதை தெரியாது, மரியாதையாக கதைக்க தெரியாது, இடத்துக்கேற்ற சூழ்நிலைக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கதை பேச்சு இல்லை, கூடாது அவற்ற வசனங்கள் அப்படி என்று சொல்கிறது. இப்போ ஒரு சில தமிழ் கட்சிகள்கிட்ட வீடியோ ஒன்று சிக்கியிருக்கு. அவேன்ற வீடியோவை போடுறேன்னு பார்த்துட்டு வாங்க, மிச்ச விஷயத்தை கதைப்போம். ஓகே உறவுகளே, பார்த்துருப்பீங்கள நம்புகிறேன். இந்த வீடியோவில் பாருங்க, அர்ஜுனா அண்ணா விட்டாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக கதைக்கிறேன்னு சொல்லலாம். இந்த இந்த கோபத்தில் சில கூடாவி அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த கொஞ்சம் பேசுகிற தன்மை ஒரு இதாண்டு சொல்லலாம். ஆனால் இந்த இவர்கள் செய்கிற விஷயத்தை பாருங்கள். ஒரு போலீஸ்காரர், போலீஸ் உத்தியோகத்தர், ஒரு அரசாங்கத்தின் ஒரு ஆட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பதவி உயர்வில் இருக்கிற ஒரு போலீஸ்காரரை எப்படி பேசினவன்ட்டு பாருங்க. சரியா? இவர்கள் இப்படி பேசுகிற வீடியோ வந்து ஒரு தட்ட கண்ணுக்கு வம்புறே இல்லையா? இப்போ இவைகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வாழை பிடிச்சி கொண்டு வரவேல் இருக்கிறீர்கள் எல்லோ, உங்களுக்கு இது தெரிகிறே இல்லையா? சரியா? அடுத்த விஷயம், அர்ஜுனா அண்ணா சின்ன விஷயத்துக்காக கோபப்பட்டு கொஞ்சம் கொந்தளித்து கதைச்சாலும் அதுக்குள்ளே 1000 அர்த்தம் இருக்கும். அது எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கேள்வியை கேட்குறவன் அந்த கேள்விக்கு சரியான பதில் வரையிலே என்று சொன்னால், இது பதில் இல்லையடாப்பா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லடா அப்படி என்ற ஒரு ஆதங்கத்தில் கேட்குற சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட ஒரு கோபமாக இருக்கிற விஷயம். இன்றைக்கு என்னோட ஒரு நபர் கதைச்சிருந்தவர், கண்டிப்பாக இந்த கிழமைக்குள்ளே அவர்கிட்ட பேட்டி எடுத்து நான் போடுவேன். அவருக்கு வந்து அர்ஜுனா அண்ணாண்ட அப்பாவை தெரியும், அதோட சேர்த்து அர்ஜுனா அண்ணாண்ட அண்ணாவை தெரியும். அவையில் வந்து இங்கே தண்ணீரூரில் இருக்கிற ஒரு நபர். அவர் வந்து இன்றைக்கு என் வீடியோ பார்த்ததில் வந்து எனக்கு சொன்னார், டேய் நீ என்னப்பா அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, கேட்கலாம் பட்டுற, என்ன பெரிய தெரியுமா, நான் அர்ஜுனாண்ட ஒரு சப்போர்ட்டர், ஒரு இதான ஆள் தாண்டா. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருக்கா அந்த மனுஷனை இறக்கி விட்டுருந்தால் இங்கே முழு கட்சியும் சிதறடிக்கப்பட்டிருக்கும். அப்படியான ஒருத்தருக்காடா நீ சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன்னு சொல்லி வந்து கடவாசலில் கேட்டுட்டு, தனக்கு டைம் பிரச்சனை, அவரும் வந்து ஒரு பிரதேச உறுப்பினர் தான், டைம் பிரச்சனை, நான் பிறகு உன்னோட ஆறுதலாக கதைக்கிறேன்டா சதீஷ் பண்ணிட்டு போயிட்டார். சரியா? அவற்றை வீடியோ ஒன்று தருவான். அவர் நிறைய விஷயம் கதைப்பார், அவர் நல்லா கதைக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவற்றை வீடியோ ஒன்று தருவான். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் அது பார்க்கலாம், மிஸ் பண்ண மாட்டியால். அதோடு சேர்த்து இந்த விஷயத்தை தான் நான் உன்னி பார்க்கணும்னு நினச்சினான். சரியா? அர்ஜுனா அண்ணா சொட்டு வாய் துறந்தால் இந்த ஊடகங்கள் அவரை குறையாகவும் கூடாதாகவும் காட்டுறது. ஆனால் அவர் மக்களுக்கு நல்ல விஷயம் செய்ய போகிற ஒரு தருணத்தில் தான் அப்படி சின்ன ஒரு சில வசனங்கள் பிழைக்கிறது. அது நானே ஒத்துக்கொள்வேன். அண்ணா சில இடங்களில் அண்ணா ஏன் அண்ணா அப்படி கதைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கணும் போல இருக்கிறது. பிறகு யோசிக்கிறது, இவங்க மிருகம் மாதிரி கதைக்கக்குள்ள மிருகத்துக்கு மிருகத்தின் பாசையிலாண்டா பதில் சொல்லணுமென்று நானே யோசிச்சுட்டு விட்டுடுறது. ஆனால் ஒரு சில உறவுகளை நீ கேட்டிருக்கிறேன், நீ அவருக்கு ஆதரவு அளிக்கிற, சப்போர்ட் பண்ணுற, ஆனால் அவர் வந்து இப்படி பொது வழிகளில் மக்களை பேசுகிறது, மக்களை இல்லை இவங்களை அரசியல் கட்சிகளை பேசுகிறது, அது உனக்கு தவறாக தெரியலையே, அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறான்னு கேட்குறது. இவர்கள் இப்போ நான் வீடியோ போட்டவர்களை தயவு செய்து எனக்கு அட்வைஸ் பண்ணணுமென்று நினைக்கிற உறவுகள் கொஞ்சம் பாருங்க, தயவு செய்து பாருங்க. இவங்கள் இப்படி செய்கிற அரசியல் சரியா, அர்ஜுனா அண்ணா உண்மையாக செய்கிற அரசியல் சரியா? சரியா? ஓகே, இந்த டாப்பிக்கை முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோக்கு போவோமா? இந்த வீடியோவில் வந்து ஒரு போட்டோ ஒன்று போடுவேன்னு பாருங்க. சரியா? இது வந்து நான் பொதுவாக கதைக்க போகிறேன். இது யாரையும் சரி குறை சொல்ல போகிறதில்லை.
என்னிடத்தில் உள்ள கேள்விதான் இது. சரியா? இதில் சீமானண்ணான்ற போட்டோ ஒன்று போடுறோம் பாருங்க. இதில் சீமானண்ணாரோட கை குலுக்கி கொண்டு நிற்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகன்னு சொன்னால் எங்கட இனத்தை வந்து கொண்டு குவிச்ச ராயபக்சர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருந்தது. அப்போ கொண்டு குவிச்சவனை விட ஆதரவு அளித்தவனுக்கு தான் பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும். சரியா? நியாயமான கதையல்ல இது. அதில் இப்போ அர்ஜுனா அண்ணா போய் ஒரு ராயபக்சகளை சந்திச்சிட்டார். சரியா? அது வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை பர்சனலாகவோ அவருக்கு ஒரு அழைப்புதல் வந்தோன்னே தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் போயிட்டேறானே. அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீர்கள், ஏன் போனவன் எங்கட இனத்தை கொண்டு குவிச்சவனுக்கு முன்னுக்கு போயிட்டான், ஏன் போனவன் என்று நிறைய பேர் கேட்டியல். என்னட்டு அப்பேக்குள்ளே கொஞ்சம் பதில்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. நான் திடமாக இருந்தேன், என்னுடைய பதில்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. தயவு செய்து நான் இதில் ஒவ்வொரு ஃபோட்டோவாக போட போகிறேன், கொஞ்சம் மினைக்க எடிட் பண்ணி போட போகிறேன் பாருங்கோ. இதில் சீமானண்ண போயிருக்கிறது வந்து தமிழ் தேசிய கட்சியோ எந்த கட்சியோடையும் போய் கைகோர்த்து கதைக்கல. சரியா? அந்த வீடியோ தேடி நான் பெறையில போனது திராவிட கட்சிகள்கிட்ட போனவர். சரியா? போட்டேரா போய் அவங்களோட சந்தோஷமாக சிரிச்சு காய்ச்சேரா. அது மாதிரி தாண்டாப்பா அர்ஜுனா அண்ணாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருப்பேன். இப்போ சீமானண்ணைக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி பிடிச்ச நிற்கிறனியல், இதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கவன். நான் உண்மையிலேயே என்னுடைய மனசில் இருக்கிற கேள்வியும் கதை இதையும் சொல்கிறேன் பாருங்க. நான் அவரை எதிராக பார்க்குறோம் இல்லை, தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் என்று நான் அதை சிந்திக்கிறேன் இல்லை. ஆனால் அவர் செய்யும் அரசியல் இந்தியா மக்களுக்கானது மட்டும். சரியா? எங்கட தமிழ் மக்களுக்கு ஸ்ரீலங்காவில் எங்கட தமிழர்கள் பிரச்சனைக்கு அவர் அரசியல் செய்கிறாரான்னு கேட்டால் இல்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ. ஏனென்று சொன்னால் அப்புறம் எனக்கு பேக்கடி போடுறதில்ல, போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் புரிஞ்சு கொள்ளணுமென்றக்காண்டி சொல்கிறேன். நான் அவதானித்த ஒரு சில விஷயங்களை வச்சு சொல்கிறேன். இந்த அவருடைய அரசியல் வந்து எங்களுடைய இனப்படுகொலையை வைத்து அவர் செய்கிற அரசியல் இந்தியா மக்களுக்கானது ஒழிய எங்களுக்கான அரசியல் அவர் செய்யலை. சரியா? நீங்கள் அவரை வடிவாக அவதானித்து பாருங்கோ. அவர் ஆரம்பம் இருந்த நிலைகளில் இருந்து அவர் வளர்ச்சி பெற்று கொண்டு தான் போகிறார். சரியா? அவரை சார்ந்தவர், அவருடைய குடும்ப நிலவரங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது. அவர் சரியாக வளர்ச்சி பெற்று கொண்டு தான் போகிறார். இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து அவர்களுக்கு பணம் அனுப்பி நிதியை அனுப்பி தாங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செய்ய முடியாது, எங்களுக்கு இந்தியாவில் இருந்து அவராச்சும் ஒரு விஷயத்தை செய்வார், தமிழ் மக்களுக்கு ஒரு தமிழ் விடுதலை கிடைக்கும் அப்படி என்று நம்புகிற உறவுகள் தயவு செய்து கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்க. நான் என்று சொன்னால் இன்னும் ஒரு சில விஷயம் கதைக்கணும், அதுக்கு ஒரு சரியான ஆதாரம் பெறட்டுமென்று நான் பார்த்துருக்கிறேன். என்னென்று சொன்னால் எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லை. சரியா? இப்போ நான் எனக்காக கதைக்கிறேன், என்ற குடும்பங்களுக்காக கதைக்கிறேன், என்னை சார்ந்தவர்களுக்காக கதைக்கிறேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அரசியல் என்று போயிட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக நீ கதைக்கிறியா தம்பி என்று கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம்தான். எனக்கு இன்னும் அரசியல் புரிதல் கொஞ்சம் வர கிடக்குது. எனக்கு அரசியல் புரிதல் இருந்தாலும் நான் இன்னும் ஒரு நிலையான ஒரு சிறப்பான அரசியல் புரிதலுக்குள்ளே இல்லை. இவருடைய அரசியலை அர்ஜுனான அரசியலை பார்த்தா அவர் உண்மை கதைக்கிறாரோ பொய் கதைக்கிறாரோன்னு உன்னிப்பாக மக்கள் பார்க்கணும். அவர் கதைக்கிற விஷயம் சரியாக இருக்குன்னு பார்க்கணும், அவர் செய்ய போகிற விஷயங்கள் சரியாக இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளவு தான் அரசியலுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அடிப்படையாக இருக்குது. சரியா? அடுத்த ஒரு விஷயம் இதில் பாருங்க, அடுத்த தமிழ் கட்சிகள்கிட்ட கொஞ்சம் போட்டோ போடுறேன்னு பாருங்க. சரியா? இவர்களும் செய்தது சரி என்றால் அர்ஜுனா அண்ணா போய் மஹிந்த ராஜபக்ச அந்த மேடையில் நின்று கதைச்சதும் சரி என்று நான் சொல்லுவேன். ஏன்? இவர்கள் ஒரு அரசியல் நோக்கம், அரசியல் விடுதலைக்காக இவர்கள் போனார்கள் அப்படி என்று சொன்னால் இவரும் ஒரு அரசியலை சார்ந்து அரசியல் விடுதலைக்காக எதிர்கட்சியிடம் போயுள்ளார். சரியா? எப்படி என்று அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். இதில் ஒரு சில ஃபோட்டோக்கள் வரும் பாருங்க. சரியா? அதில் இவர்கள் இந்தியாவில் போய் விஜயை சந்தித்தார்கள். சரி, விஜயை சந்திக்கலாம், சரி, தமிழர்களுக்கு ஒரு தீர்வு பெற்று தரணும், இப்போ இருக்கிற முதலமைச்சரை கட்டாயம் சந்திக்கணும். சரி, அதை ஏற்றுக்கொள்ளுவோம், வரவேற்று கொள்ளுவோம். அடுத்த ஒரு விஷயம், சீமானண்ணே போய் சந்திச்சினோமா? சரி, சந்திச்சினோம். ஏன்? அவரும் தமிழ் தேசியத்தை உலகுக்கு பரப்புறன்னு சொல்கிறார். அப்போ சரி, அவரையும் சந்தித்தோம். சரியா? இனி போய் சந்தித்த கட்சிகள் எல்லாம் எங்களுடைய தமிழீழ விடுதலை, தமிழீழ ஒரு கனவை அழிக்க ஊண்டுகோலாக இருந்த கட்சிகள் தான் அந்த கட்சி. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. சரியா?
உனக்கு என்னடா இந்திய அரசியலை பற்றி தெரியுமென்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு ஃபுல்லாக தெரியாட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதை நான் இதில் சொல்லிடுறேன். ஏன்னா இடைக்குள்ள கொமெண்டுகள் அப்படி தான் வரும். சரியா? இந்த 2 கட்சிகளை சார்ந்தவர்களோடையும் எங்களை அழிக்கணும் என்று மும்முரம் காட்டி இவர்களை விட்டால் இனி வரும் காலத்தில் யாருக்கும் பிரச்சனை இருக்கோ இல்லையோ இந்தியாவுக்கு பிரச்சனை வருமென்றக்காண்டி எங்கள் இனத்தை அழித்தார்கள். அவர்களிடம் போய் இவர்கள் மனு கொடுக்குறார்கள், அங்கே சாப்பிடுகிறார்கள், அங்கே போய் கதைச்சி சிரிக்கிறார்கள். ஒரு 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 நல்லிணக்கம் புழங்க அங்கே போய் இருக்கணும் என்று சொன்னால் சரி, எங்களோட இனத்தை நெஞ்சுக்கு நேராக கொண்டு குவிச்சவனை போய் சந்தித்ததில் இவருக்கு என்ன பிரச்சனை? சரிடாப்பா, நீங்கள் மைந்தாட்ட போய் அண்ணா அர்ஜுனா அண்ணா கேட்கட்டுமே. சரிடாப்பா, நீங்கள் இவ்வளவு மக்களை கொண்டு குவிச்சிட்டியால், ஒரு போராட்டம் என்று சொல்லி இவ்வளவு பேரை கொண்டு துளைச்சிட்டியால், இனியாச்சும் எங்களுக்கு ஒரு தீர்வை தாங்கோவென்றா. இப்போ இருக்கிற அரசாங்கம் தெருதோ தெரியலையோ தெரியாது. நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு தெரிவியலாடாப்பா, தாருங்கோ அப்படி என்று கேட்குற ஒரு அடிப்படையில் கூட அவர் போயிருக்கலாம். விளங்குதா? நோக்கம் ஒன்றுதான், எங்கள் தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துடாதா என்று ஒரு நல்லிணக்கம், ஒரு நல்ல சிந்தனையில் அர்ஜுனா அண்ணா போயிருக்கலாம். ஏனென்று சொன்னால், ஏன் சதீஷ் திடீரென்று இந்த வீடியோவை இப்போ போட்டேன்டா, எனக்கு முதல் இதுக்குரிய பதில்கள் இவங்கள் செய்த செயல்கள் எனக்கு விளங்காமல் இருந்தது. இன்றைக்கு தான் நான் இதெல்லாம் தட்டி தட்டி பார்த்து தொகுத்து கொண்டு போனேன். இந்த விஷயத்தில் நிறைய வித்தியாசம் இருக்குது. சீமானண்ண அடுத்த கட்சிகளில் போய் அதிமுகங்களோட போய் ஒரு மேடையல்லையோ எங்கேயோ போய் ஒரு துர்க்க தினத்துக்கு போகிறானே, நல்ல தினத்துக்கு போனது தானே. அப்போ அதுக்கெல்லாம் அவர் போனது சரி என்று சொல்லி தமிழ் தேசியம் கதைக்கிற நபர்கள் நினைத்தால், அர்ஜுனா அண்ணாவும் மஹிந்த ராஜபக்ச பக்கம் அதில் இருக்கா போய் ஒரு அழைப்புதல் வந்ததுக்காண்டி போயிருந்தா கூட அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். சரியா? அதே போல் தமிழ் கட்சிகள் அனைத்தும் போய் திராவிட கட்சிகளை சந்தித்து மனு கொடுத்த மாதிரி ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு வந்தவங்கள் அதெல்லாம் சரியென்று தமிழ் தேசியம் கதைக்கிற உறவுகள் நினைத்தால், அர்ஜுனா அண்ணா செஞ்சதும் சரி. சரியா? இவ்வளவு தான் என்னுடைய ஒரு வீடியோ. சுமார் ஃபன்னாக கதைச்சிருக்கு. இனி வரும் வீடியோக்கள் இப்படி வேணுமென்றாலும் இப்படியும் வரும். அடுத்த ஒரு விஷயம், நான் சொல்லியிருந்தேன் தானே ஒரு அண்ணாண்ட ஒரு வீடியோ ஒன்று போடுவேன்ண்டு. கண்டிப்பாக வெகு விரைவில் இந்த கிழமைக்குள்ளே அவர்கிட்ட நான் ஆறுதலாக போயிருந்த ஒரு பேட்டி ஒன்று எடுத்து, அவர் இன்றைக்கு என்ன சப்போர்ட் பண்ணினாரான்னு கேட்டால் இல்லை, தான் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நீ சப்போர்ட் பண்ணி கதைக்கிறன்ற இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் தம்பியா. ஓகேடா, வாழ்த்துக்கள், நன்றிடா, கேட்கலாம் பட்டி இருக்கிற சிறப்பு, நல்லாயிரு அப்படின்ட்டால் போய்கொண்டே இருந்தது என்று சொல்ல தனக்கு டைம் காணாது. அவர் ஒரு சுயேட்சை குழுவாக சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று வருதார். அவர் கதை கேட்கலாம் சொல்லிட்டு போகிறார். இப்படி தெரிஞ்சிருந்தால் அர்ஜுனாவை நாங்கள் இங்கே இறக்கி விட்டுருந்தோம் என்று சொன்னால் முல்லைத்தீவில் எல்லா சீட்டும் அடிச்சிருக்கும் அர்ஜுனா. அப்படியண்டி போட்டால் போய்கொண்டு இருக்குது. வெகு விரைவில் அரசியல் சார்ந்த விடயங்கள் நிறைய அவர்கிட்ட இருந்து கதைச்சி அவர்கிட்ட இருந்து சில விடயங்களை எடுத்து உங்களுக்கு காணொலியாக தருவன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.